வணக்கம். புதுவை அரசு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் புதிய சட்டமன்ற கட்டிடம் தேவைதானா என்று கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய சட்டமன்றத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், தேசிய நெடுஞ்சாலையில் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் புதுவையில் 10 நாட்களுக்கு முன்பு கடற்கரை சாலையில் தமிழக எல்லையிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் சாமிப்பிள்ளை தோட்டம் அருகே தனியார் மதுபான கடை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அந்த இடம் அரசு இலவச மனைப்பட்டா வழங்கிய இடம் என்றார். தொடர்ந்து அந்த இடத்தில் மதுபான கடை அமைக்கக்கூடாது என்று 6 மாதத்திற்கு முன்பு மக்கள் போராட்டம் நடத்தியதாகவும், எனவே அந்த மதுபான கடையை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் புதுவையில் நகர அமைப்பு குழு அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது என்றும், 2 அடுக்கிற்கு அனுமதி பெற்றுவிட்டு 5 மாடி கட்டப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தற்போது புதிய சட்டசபை கட்டிடம் கட்டவுள்ள இடத்தில் ஒரு நிறுவனம் தொழில் நடத்தி வரும் நிலையில் அந்த இடம் தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும், பெரிய கட்டிடம் கட்டாமல் கூடாரம் அமைத்துள்ள அந்த இடத்தை அரசு சுயநலத்திற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்துள்ளதாக தெரிவித்த அவர், நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் அரசால் ஏழைகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க முடியாத நிலையில் புதிய சட்டமன்ற கட்டிடம் தேவையா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த சட்டமன்ற கட்டிடம் கட்ட நில ஆர்ஜித பணிக்காக 71 கோடி ரூபாய் தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த நிதியை வைத்து ஏற்கனவே உள்ள சட்டமன்ற கட்டிடத்தை புதுப்பிக்கலாம் என்றும், இடம் தேவைப்பட்டால் பக்கத்தில் உள்ள இடங்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்த அவர், அதை தவிர்த்து புதிய இடத்தில் புதிய சட்டமன்றம் கட்டும் பட்சத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டமன்றத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதியாக கூறினார். தொடர்ந்து காமராஜர் மணிமண்டபம் துவங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டதாகவும், அரசு மருத்துவக் கல்லூரி, குழந்தைகள் மருத்துவமனை திட்டமும் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் அதனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது திறந்து வைத்ததாகவும், புதிய சட்டமன்றம் கட்டும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறினார். பேட்டியின் போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் உடனிருந்தார். ஒரு 500 கோடி ரூபாயில் ஒரு சட்டமன்றம் தேவையா? அரசாங்கத்தினுடைய பணத்தை பொதுமக்களுக்கு பயன்படுத்தாமல், குறிப்பாக ஏழை மக்களுக்கு பயன்படுத்தாமல், தன்னுடைய வசதிக்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டிற்காகவும் ஒரு சட்டமன்றத்தை கட்டுவது என்பது நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியாகவே நாங்கள் கருதுகின்றோம். இப்படிப்பட்ட நிலையை கண்டிப்பாக இந்த முதலமைச்சர் பின்வாங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். புதுவையில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு இறுதிக்கட்ட அணிவகுப்பு மற்றும் விழா ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை உப்புளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள சுதந்திர தின விழாவின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழாவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்றது. அதன்படி சுதந்திர தினத்தன்று முதல்வர் ரங்கசாமி கொடியேற்றுவது போன்று காவல்துறை CID ஆய்வாளர் ஹரிஹரன் தேசிய கொடியினை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்குவது போன்ற ஒத்திகையும் தொடர்ந்து அணிவகுப்பும் நடைபெற்றது. அணிவகுப்பில் முதலாவதாக ஆயுதப்படை போலீசார், தொடர்ந்து போக்குவரத்து, தீயணைப்பு, ராணுவ வீரர், தேசிய மாணவர் படையினர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், சாரண சாரணியினர், போக்குவரத்து சிறுவர் சிறுமியர் பிரிவு, தொடர்ந்து அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. நிறைவில் போலீஸ் பேண்ட் வாத்தியத்துடன் அணிவகுப்பு நிறைவடைந்தது. அதனையடுத்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விழா ஒத்திகை நிகழ்ச்சியில் DIG சுக்லா, SSPக்கள் பர்வேஸ் அகமது, சஞ்சீவ், மோனிகா பரத்வாஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு மைதானம் காவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. விலைவாசி உயர்வை கணக்கிட்டு ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செய்ய கோரி புதுவை மற்றும் தமிழக CITU ஆட்டோ தொழிலாளர்கள் அண்ணா சாலையில் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெட்ரோல் டீசல் விலையை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும், ஆட்டோ கட்டணத்தை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு ஏற்படுத்தி நிர்ணயிக்க வேண்டும், ஆட்டோ தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU ஆட்டோ தொழிலாளர்கள் பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கடலூர் மாவட்ட பாபு, விழுப்புரம் மாவட்டம் மூர்த்தி, திருவண்ணாமலை மாவட்ட சரவணன் ஆகியோர் முன்னிலையில் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டுச் சென்றனர்.
பேரணியை சங்க கௌரவ தலைவர் முருகன் துவக்கி வைத்திட பேரணி நேரு வீதி வழியாக தலைமை தபால் நிலையத்தை அடைந்து அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரணியில் புதுவை மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ரோமன் ரோலன் நூலகத்தை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நூலக தந்தை பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் தியாகராஜன் உறுதியளித்தார். புதுவை அரசின் கலை பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நூலக தந்தை டாக்டர் SR ரங்கநாதனின் 122வது பிறந்தநாள் விழா ரோமன் ரோலன் நூலக வளாகத்தில் நடைபெற்றது. துறை இயக்குநர் மலர்கண்ணன் வரவேற்று பேசிய விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற நூலகங்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பேசுகையில், SR ரங்கநாதன் கிராமங்கள் தோறும் பொது நூலகங்கள் வர பாடுபட்டவர் என்றும், மேலும் கோவாவிற்கு சென்றபோது அங்கு பெரிய கட்டிடத்தில் உள்ள நூலகத்தை கண்டு வியந்ததாகவும், அதுபோன்று புதுவையில் அமைக்க விரும்பியதாகவும் கூறினார். தற்போது அதற்கான நிதி இல்லை என்றாலும் அதற்கான முயற்சி எடுத்து வருவதாகவும் பேசினார். தொடர்ந்து மேதைகளை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது கல்விக்கூடமா நூலகமா என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. விழாவில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை மாவட்ட தொழில் மையத்தில் ஒருநாள் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கும் முகாம் நடைபெற்றது. புதுவை தொழில் வணிகத்துறை மாவட்ட தொழில் மையம், தேசிய சிறுதொழில் நிறுவனம், காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் புதுவை சிறு தொழில்கள் சங்கம் சார்பில் தொழிலதிபரை உருவாக்கும் 6 வார கால தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் ஒருநாள் தொழில் முனைவோர் முகாம் நடைபெற்றது. இதில் உற்பத்தி மற்றும் சேவை தொழில் துவங்க உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். முகாமில் தொழில்கள் துவங்குவதற்கான ஆலோசனைகள் மற்றும் ஊக்குவிக்கும் கருத்துகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநிலம் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் தமது தொகுதியில் சட்டமன்றம் கட்ட வேண்டும் என்ற பிடிவாதத்தை முதல்வர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தனியார் வணிக நிறுவன இடிப்பிற்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில், நேற்றைய தினம் புதுவை அரசாங்கம் அராஜகமான முறையிலே அத்துமீறி டவுன் பிளானிங் அப்ரூவல் காரணம் காட்டி புதுவையில் பல கட்டிடங்களை, தனியார் கட்டிடங்களை இடித்துள்ளது. டவுன் பிளானிங் ப்ரொசீஜர், டவுன் பிளானிங் கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா விதத்திலும் அமல்படுத்தப்படுகிறதா? எல்லாருக்கும் அந்த சட்டம் பொருந்துமா? புதுவையில் உள்ள 80% கட்டிடங்கள் டவுன் பிளானிங் கைட்லைன்ஸ் இல்லாமல் உள்ளது. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆட்சியாளருக்கு தெரியாதா? என்ன உள்நோக்கம்? சட்டசபை ஆர்ஜிதம் செய்யக்கூடாது என்று, நில ஆர்ஜிதம் செய்யக்கூடாது என்று அவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். அந்த உள்நோக்கம் தானே. முதலில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். தற்போது சட்டசபை நமக்கு தேவையா? 300 கோடி ரூபாய் செலவிலே சட்டசபை எதற்கு? அரசு பொது மருத்துவமனையிலே பொதுமக்கள் பயனடைகிற MRI ஸ்கேன், CT ஸ்கேன் வேலை செய்யவில்லை. பழுதடைந்த ஸ்கேன் ரிப்பேர் செய்ய முடியவில்லை. குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு, தடுப்பூசி போடுவதற்கு பணம் இல்லை. மதிய உணவு, பள்ளிக்கூடங்களிலே மதிய உணவு, காரைக்காலிலே மாணவர்கள் மதிய உணவு இல்லாமல் பட்டினி கிடக்கிறார்கள். முதியோர் பென்ஷன் போட பணம் இல்லை, சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஈமச்சடங்கு செலவுக்கு கொடுக்க பணம் இல்லை. நம்முடைய அரசாங்கத்துடைய கஜானா இந்த நிலையில் உள்ளது. இப்போ எதற்கு சட்டசபை? இருக்கிற சட்டசபை போதாதா? தயவு செய்து மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த முடிவை ஈகோ பார்க்காமல் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். புதுவை திருநகர் முதன்மை சாலையில் இருபுறமும் பக்க வாய்க்கால்கள் அமைக்கும் பணியினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநகர் முதன்மை சாலைக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்க வாய்க்கால் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாலையின் இருபுறமும் பக்க வாய்க்கால்கள் அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அழகிரி, துறை பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை பெரிய காலாப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் தரை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் உழவர்கரை நகராட்சி சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் மற்றும் தரை அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அழகிரி, துறை பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை காலாப்பட்டு பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் ஐடெக் வெப் 13 என்ற மாணவர்கள் கவுன்சில் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ஐடெக் வெப் 13 என்ற மாணவர் கவுன்சில் துவக்க விழா தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் தொடர் கல்வி மையத்தில் நடைபெற்றது. துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் எழிலரசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பெங்களூர் மைண்ட் ட்ரீ நிறுவன திட்ட இயக்குநர் சதீஷ் கீர்த்திவாசன் ஐயர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை கரிக்கலாம்பாக்கத்தில் உழவர் உதவியகம் சார்பில் சம்பா முன்பருவ சாகுபடி பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவியகத்திற்கு உட்பட்ட லட்சுமி திருமண நிலையத்தில் சம்பா முன்பருவ சாகுபடி பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் கூடுதல் வேளாண் இயக்குநர் ரவி பிரகாசம், இணை வேளாண் இயக்குநர் தசரத மங்கையர் பாகன், துணை வேளாண் இயக்குநர் சிவசுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் நெல்லில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பற்றி பயிற்சி அளித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். அதுபோன்று மதகடிப்பட்டு உழவர் உதவியக வளாகத்தில் நடைபெற்ற தீவிர சம்பா முன்பருவ சாகுபடி பயிற்சி முகாமில் வேளாண் அதிகாரிகள் நெல் சாகுபடியில் விதையிடுதல் முதல் அறுவடை வரை உள்ள தொழில்நுட்பங்களை விளக்கினர் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை மதகடிப்பட்டு உழவர் உதவியக வேளாண் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை சாரத்தில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை சமத்துவ பரப்புரை பயண நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் தலைவர் கொளத்தூர் மணி சிறப்புரையாற்றினார். புதுவை திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் புதுசாரம் தோழர் ஜீவா சதுக்கத்தில் சுயமரியாதை சமத்துவ பரப்புரை பயண நிறைவு விழா பொதுக்கூட்டம் நகர தலைவர் சார்லஸ் தலைமையில் துணை செயலர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் கனகராசு, பொருளாளர் இளையகுமரன், இளைஞரணி துணைத் தலைவர் சங்கர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கழக தலைவர் கொளத்தூர் மணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் உரையாற்றிய கூட்டத்தில் திரளான நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் இளைஞரணி தலைவர் அன்பெழிலன் நன்றி கூறிய பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை திராவிடர் விடுதலை கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.